வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மியூசுவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். 2 நாள் பயணமாக நாளை இரவு பிரதமர் தமிழகம் வருகிறார். மாநிலங்களவைக்கு தமிழகத்திலிருந்து திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வளர்ச்சியடைந்த வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விஞ்ஞானிகள் குழுவினர் 900 கிராமங்களை நேரில் ஆய்வு செய்ததாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சாங்சுவில் சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 4 நாள் அரசுமுறை பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மாலத்தீவின் மாலே நகர் சென்றடைந்தார். மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மியூசு வெலானா சர்வதேச விமான நிலையத்திற்கு சிறப்பு நிகழ்வாக நேரில் சென்று பிரதமரை வரவேற்றார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா மாலத்தீவு இடையிலான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உச்சத்தை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து அதிபர் மியூசுவுடன் இன்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். 2024ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே எட்டப்பட்ட ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் ஆராய உள்ளனர். இதனிடையே பிரதமர் 2 நாள் பயணமாக நாளை இரவு தமிழகம் வருகிறார். தூத்துக்குடியில் 4800 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடியில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான முனையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் பிரதமர் தூத்துக்குடி துறைமுக 6 வழி சாலை பணிகள், சேத்தியாத்தோப்பு சோழபுரம் 4 வழிச்சாலை விரிவாக்க பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 650 கோடி ரூபாய் மதிப்பில் மதுரை போடிநாயக்கனூர் ரயில் பாதை மின்மய பணிகள், நாகர்கோவில் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை பணிகள் உள்ளிட்ட ரயில்வே திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர். பாரத பிரதமர் நாளை மாலை 7:15 மணிக்கு விமானத்தில் நேரடியாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் வந்திறங்கிறார். பாரத பிரதமர் வருகையை முன்னிட்டு விமான நிலைய வளாகம் முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கடலோர பாதுகாப்பு படை குழுமத்தினர், கியூ பிரிவு போலீசார் உள்ளிட்ட பலரும் பல்வேறு பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து லக்ஷ்மணன். தூத்துக்குடியில் இருந்து நாளை இரவு திருச்சி வரும் பிரதமர் திருச்சியில் தங்குகிறார். நாளை மறுநாள் காலை திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் பிரதமர் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்று நினைவு நாணயத்தையும் வெளியிடுகிறார். பிரதமரின் வருகையொட்டி அரியலூர் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளார். இதனால் 2 கிலோமீட்டருக்கும் குறையாத பகுதியை சிவப்பு மண்டலம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெலிபேட், பொதுக்கூட்ட இடம், வருகை இடம் மற்றும் மிக முக்கிய நபர்கள் பயணிக்கும் பாதை ஆகியவற்றில் ட்ரோன்கள் இயக்க அனுமதி மறுக்கப்படுகிறது. எனவே பாரத பிரதமரின் வருகையை ஒட்டி அரியலூர் மாவட்டத்தில் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். அரியலூர் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மீண்டும் திருச்சி விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் புதுடில்லி திரும்புகிறார். பிரதமரின் வருகையொட்டி திருச்சி மாவட்டம் உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று கூடியதும் 26வது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இப்போரில் இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவை உறுப்பினர்கள் சிறிது நேரம் மௌனம் அனுசரித்தனர். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி முழக்கமிட்டனர். அவை மாண்பை காக்க வலியுறுத்திய அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காததை தொடர்ந்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவின் திரு வில்சன், திரு SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா உள்ளிட்டோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றனர். திமுக சார்பில் திரைப்பட நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான திரு கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார்.
மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல் ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். மாநிலங்களவையின் புதிய உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே மழைக்கால கூட்டத்தொடரில் அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்த ஏதுவாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா மக்களவையைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் இன்று புதுடில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். அவையை சுமூகமாக நடத்துவதற்கான ஒருமித்த கருத்து இக்கூட்டத்தில் எட்டப்பட்டதை அடுத்து வரும் திங்கட்கிழமையிலிருந்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜேபி, காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஐக்கிய ஜனதாதள், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 2000க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் குழு 900 கிராமங்களை முதல் முறையாக ஆய்வு செய்ததாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் இக்கிராமங்களின் வேளாண் நிலவரங்கள் குறித்த தகவல்களை இவ்விஞ்ஞானிகள் சேகரித்ததாக எடுத்துரைத்தார். மண்வளம், ஊட்டச்சத்து போன்றவை குறித்து இக்குழுவினர் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியதோடு பயிர், பண்ணை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து அவர்களிடம் விவாதித்ததாகவும் திரு சௌஹான் குறிப்பிட்டார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமையின் சார்பில் ட்ரோன் மூலமான ஏவுகணை பரிசோதனை இன்று ஆந்திர மாநிலத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதளத்தில் இத்தகவலை பகிர்ந்ததோடு இந்தியாவின் ராணுவ திறன்களுக்கு இது பெரும் உத்வேகமாக திகழ்வதாக கூறியுள்ளார். கர்னூலில் ஆளில்லா ட்ரோன் மூலம் மிக துல்லியமாக தனது இலக்கை இந்த ஏவுகணை தாக்கியதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் 665 மதிப்பெண் பெற்ற நெல்லை மாணவர் சூரிய நாராயணன் முதல் இடத்தை பெற்றுள்ளார். சேலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அபினித் நாகராஜ் 2வது இடத்தையும், ஹிருத்திக் விஜயராஜா 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். முன்னதாக சென்னையில் இன்று தரவரிசை பட்டியலை வெளியிட்டு பேசிய மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், முதற்கட்ட கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என்று கூறியுள்ளார். 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் 4062. சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு தகுதியுடைய விண்ணப்பங்கள் 30,428. தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்குகிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வங்கதேச கடல் பகுதியில் நிலவுகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிர, கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆழியாறு அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதகை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் சாரல் மழை பெய்வதால் தொட்டபெட்டா காட்சிமுனை இன்று ஒருநாள் மூடப்பட்டுள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சாங்சுவில் சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் உன்னாட்டி ஹூடா தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மியூசுவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். 2 நாள் பயணமாக பிரதமர் நாளை இரவு தமிழகம் வருகிறார். மாநிலங்களவைக்கு தமிழகத்திலிருந்து திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வளர்ச்சியடைந்த வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விஞ்ஞானிகள் குழுவினர் 900 கிராமங்களை நேரில் ஆய்வு செய்ததாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சாங்சுவில் சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரான்கி ரெட்டி, சிராக் செட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.